Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. 32 சைஸு அவங்க பேக்கில் போட் நெக்காகவும் ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக்காகவும் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 32 சைஸ் ப்ளவுஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ளவுஸோட லென்த்து பார்த்திங்கன்னா நான் 14 வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி அளவு தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு வந்து 13 வரும், 14, ஒரு சிலருக்கு 15. அவங்களோட அளவு லென்த் வந்து அது நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ வச்சுக்கோங்க. நான் வந்து 14 தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு செஸ்ட்டு பார்த்துடலாம். செஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 32. அதனோட ஒரு 4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாடி லூஸ்க்காக. அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை டிவைடட் பை 4 பண்ணணும். 4 பண்ணால் 9 இன்ச் வரும். அது ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். வேஸ்ட் வந்து நான் வந்து 29 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து 28 வரலாம். அது நீங்கள் கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் காமனான அளவு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் உங்களோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டிவைடட் பை 4 போட்டுக்கலாம். இவங்களோட ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து 15. அதை வந்து டிவைடட் பை 2 பண்ணிக்கிறேன். இது வந்து போட் நெக்கு, காலர் நெக்கு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டு. இதே நார்மலாக நல்லா டீப் யூ அது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணணும். 32 டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். இப்போ வந்து 5.3 வந்திருக்கு எனக்கு. இதை நான் வந்து 5.25 நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து 5.5ஆகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது. நான் இதை வந்து 5.25 கன்வெர்ட் பண்ணி இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட் தேவை. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டோட லென்த்து. ஃப்ரண்ட் வந்து பேக்கை விட ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட் போட போகிறோம். கொஞ்சம் பாடி லூஸ் வேணும் நமக்கு. அது இல்லாமல் 1 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதுக்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஆப்பெக்ஸ் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட் எல்லாமே ஒன்று தான். சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து செஸ்ட்டோட அளவு 32 டிவைடட் பை 5 பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதோட ஒரு 3 இன்ச் கொடுத்தீங்கன்னா அதுதான் மிட் பாயிண்ட்டோட மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? இதுதான் ஒரு போட் நெக் போடுறதுக்கு போதுமான மெஷர்மெண்ட்டு. போட் நெக் பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா இது போதும். பட் இவங்களுக்கு என்னென்னா பேக்கில் போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டீப் கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம எப்படி பண்ணுறலான்னு பார்க்கலாம். பேக்கில் கொஞ்சம் க்ளோஸாக வரும், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டீப்பாக வரும். இதுக்கான மெஷர்மெண்ட் நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா அது நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட்டு நான் சும்மா நார்மலாக ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். பேக் இப்படி வரும், ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி யூ கொடுக்க போகிறோம் நம்ம. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஹாஃப் ஷோல்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே போட் நெக் போகிறீங்கன்னா ஹாஃப் ஷோல்டர் அப்படியே ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் 7.5. அது அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இவங்க ஃப்ரண்ட்டில் யூ கேட்குறதுனால கொஞ்சம் லோ ஆகும். அதனால் நான் ஒரு 1 இன்ச்சை வந்து அதுலேருந்து லெஸ் பண்ணிக்கிறேன். 7.5 எனக்கு ஹாஃப் ஷோல்டர் வரும். அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சை நான் லெஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து நான் 6 தான் எழுதியிருக்கேன். பட் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6.5 எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ வாங்க நான் கட் பண்ணுறது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் பேப்பர் எடுத்துட்டேன். இப்போ ஹாஃப் ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கெலாம் தேவைன்றதுனால ஒரு 6.5 நான் இங்கே வந்து ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அதே வந்து ஆமோட ஹைட்டாகவும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக இப்படி தான் வரும். உங்களுக்கு எது ஹாஃப் ஷோல்டர் என்ன வைக்கிறீங்களோ அதே தான் ஆமோட ஹைட்டாகவும் வரும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட அளவுகள் வந்து மாறலாம். இது காமனான மெஷர்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு எல் ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த கர்வ் ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து செஸ்ட்டோட அளவு நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்? 9 இன்ச் பார்த்துருக்கோம். அந்த 9 இன்ச்சை வந்து இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக இந்த செஸ்ட்டும் அந்த கீழே இருக்கிறதும் சேமாக வரும். கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு டாட் பிடிச்சதுனால கீழே அந்த வேஸ்ட்டு பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதுதான் நான் இப்போ டேரெக்டாக அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சேம் மெஷர்மெண்ட்டாகவே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ், 1 இன்ச் வந்து டாட் பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கான அளவை நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக 7.5 இந்த மாதிரி தான் வரும் வேஸ்ட்டு. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன மாறலாம். அது நம்ம அவங்கவுங்க பாடியை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து போட் நெக்குன்றதுனால நான் ஒரு 4 இன்ச் கொடுக்குறேன். கீழே இறக்கம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ஸும் இந்த
வீடியோவும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஏன்னா நான் வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாய்ஸ் நான் தனியாக கொடுக்குறேன். அதனால் என்கிட்ட வந்து மைக் இல்லை. அதனால் என்னால் கரெக்டாக எடுக்கவும் முடியாது. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஆனால் உங்களுக்கு புரியும், கிளியராக தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு ஒரு ஒரு ஷேப் போட்டோம்னா அது நல்லா ரவுண்ட் நெக் மாதிரி வந்துடும். நமக்கு தேவை போட் நெக். அதனால் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே நான் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம மார்க் பண்ணோம்னா உங்களுக்கு அது கட் பண்ணி வரவும் அது பார்க்க நல்லா போட் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இது வந்து இந்த ஆங்கிள் ஓகேவாக இருக்குது. அதனால நான் இப்படி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போட் நெக்கு, அப்புறம் க்ளோஸ் நெக்கு எது போனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஷோல்டர் இறக்கம் வந்து கொடுத்தே ஆகணும். ஷோல்டர் ஸ்லோப்பு நான் ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இதே நீங்கள் க்ளோஸ் நெக்லாம் போனீங்கன்னா 1 இன்ச் வரலாம் நீங்கள் கொடுக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கொடுத்துக்கிறேன். இது முடிச்சாச்சு. இப்போ கீழே வந்து பேக்கோட டாட் பார்த்துக்கலாம் நம்ம. நான் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை அப்படியே நான் டேப் அப்படியே மடிக்கிறேன் பாருங்கள். இது சென்டர் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். இங்கே தான் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் நான் கொடுக்குறேன். டாட்டோட ஹைட்டு கொடுத்துட்டு நம்ம அதனோட ஷேப் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதுலேருந்து நான் எதாவது மாற்றிக்கணுன்னா எனக்கு அதையும் சொல்லுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நான் கொஞ்சம் மாற்றிக்க முடியும். ஏன்னா நான் இதற்கெலாம் புதுசு. நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் போட்டுட்ருக்கேன். அதனால் எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களோட ஆர்மோட ஹைட் வந்து இது வந்து காமனான மெஷர்மெண்ட்டு. இதை விட உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1/2 இன்ச் மேலே ட்ரா பண்ணிக்கோங்க. அதிகமாக வேணும்னா 1/2 இன்ச் கீழே ட்ரா பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஆர்ம் ஹோலோட அளவு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கான தனி வீடியோ நான் போடுறேன். இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து இந்த நெக் பீஸை திருப்புவீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதே மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க, கட் பண்ணாதீங்க. மற்றதெல்லாம் கேன்வாஸ்லேயே பார்த்துக்கோங்க. நான் இதை 1/4 இன்ச் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். நான் இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் பாப்பா கொஞ்சம் ஸ்கூல் லீவில் இருக்காங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண முடியல, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. ரொம்ப விளையாடிட்டுருக்கா, அதனால் என்னால் போட முடியல. அடுத்தடுத்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் கேட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன். அவ்வளோதான், நம்ம பேக் பார்ட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுவே நீங்கள் பேக் ஓப்பனாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஒரு 1/4 இன்ச் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹூக் வைக்கலாம் 1/4 இன்ச் தான் விடுவேன். அதனால் எனக்கு பெருசாக ஒன்றும் நமக்கு டைட்டோ லூஸோ எந்த டிஃப்ரென்ஸும் வரப்போகிறதில்ல. ஸோ பேக்காக ஃப்ரண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக பிரின்சஸ் கட்லாம் போனீங்கன்னா ஒரு 1 இன்ச் நம்ம லூஸ் கொடுத்தே ஆகணும். கொடுக்காம தைச்சிட்டிங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாடி லூஸ் நமக்கு கிடைக்காது. அதனால தான் ஒரு 1 இன்ச் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம். இப்போ அதுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சு ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸ் எடுக்க போகிறோம். எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வச்சு அப்படியே ஃபுல்லாக ஒரு லைன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த சைடில் வந்து நம்ம ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு. ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட் சைடில் நம்ம ஜாயிண்ட் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதில் வந்து கிளாத் வந்து நமக்கு கம்மியாகும். அதனால் இந்த 1 இன்ச்சை வந்து நான் முன்னவே கொடுத்துட்றேன். இந்த சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன்னா, அங்கே வந்து நான் டாட் பிடிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அங்கே கட் பண்ண போகிறதுனால இங்கே நான் இந்த சைடில் நான் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6.5 கொடுக்குறேன். இதுக்கு மேலே இதுதான் காமனாக இருக்கும். மோஸ்ட்டாக இதுக்கு மேலே போக மாட்டாங்க. இந்த அளவுக்கு இதுவே ரொம்ப அதிகம் தான், கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடையும் நான் ஒரு லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காக. இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே உள்ளே கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எப்படி வச்சா வருதோ அது மாதிரி அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கை விட ஃப்ரண்ட்டு ஒரு 1/2 இன்ச் கம்மியாக இருக்கணும். அதுக்காக நம்ம இப்படி கொடுத்துக்கிட்டா ஃப்ரண்ட்டில் இந்த சைடில் ஆம் கிட்ட சுருக்கம்லாம் வராது. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்கையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ஸ்வீட் ஆர்ட் நெக்கு உங்களுக்கு எந்த நெக் விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி பேக்கில் போட் கொடுத்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் டீப் கொடுக்கறனால உங்களுக்கு ரொம்ப நெக்லாம் ஃபால் ஆகாது, யோசிக்க வேண்டாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்ம மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ 9.5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 32. அதனால் நான் ஒரு 30ன்னு கணக்கு வச்சுக்கலாம். நான் ஒரு 3.5 வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதே நீங்கள் 40 அளவுக்கு மேலே இருந்தீங்கன்னா 4, 4.5 அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மேலே விட கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மியாக இருக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து ஒரு 28 இன்ச் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2.5, 22னா 2.8 நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது என்ன செஸ்ட் அளவு வருதோ அதை பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. அப்புறம் இந்த 2 பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து பிரின்சஸ் கட்காக நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கீழேருந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் நமக்கு பட்டி மாதிரி அந்த இடத்துல நிற்க போகுது. இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எவ்வளோன்னு எழுதுகிறேன். பென் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்கெட்செல்லாம் வாங்கி இன்னும் நல்லா நீட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஷேப்பாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த பாட்டெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு லூஸ் கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடம்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும், வேஸ்ட் பார்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடமும். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா எனக்கு இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன புரியணுமோ அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டா ஐடி பார்த்திங்கன்னா ஈஸி த்ரெட்ஸ்னு இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பேக்கோட அளவுக்கு இந்த சைடையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 இன்ச் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அதை இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ 1/4 இன்ச் வந்து நம்ம ஹூக் வந்து வைப்போம். அது 1/4 இன்ச் வந்து ஃப்ரண்ட் ஆர் பேக் எங்கே வச்சாலும் பெருசாக நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வரப்போகிறது இல்லை. நீங்கள் இன்னும் ஸ்டிச்சிங்காக ஹூக் வைக்கிறதுக்கு 1/4 இன்ச் கொடுக்கலையேன்னு யோசிக்காதீங்க. இதில் வைக்கிறதுனால உண்மையாக ஆக போகிறது இல்லை. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் நமக்கு வரப்போகிறது இல்லை. இதுலேயே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு ஹூக் வந்து தைச்சிக்கலாம். ஹூக் ஆர் ஐ 2 பக்கமும். ஓகேங்களா?
இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த இடம் உங்களுக்கு பெருசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, நமக்கு வயிறு பெரிய வயிறாக இருக்கவங்க, ஐ மீன் தொப்பை இருக்கவங்க, ஒரு 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் வந்து இந்த இடத்துல நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லை வயிறு வந்து இடிக்கும், துணி வந்து உங்களுக்கு சுருண்டுரும். இல்லை நீங்கள் எனக்கு ஓகே தான் நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நான் இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது கட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு அது வயிறு இடிக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு எனக்கு அந்த இடத்துல வந்து துணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, சுருண்டுட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களா இருந்தீங்கன்னா கட் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். நிறைய பேர் எனக்காக கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்டலாம் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா, நான் இருக்கிற இடத்த யாருக்கும் தெரியாது. ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் ஆர்டர்ஸ்லாம் எடுத்துருந்தேன். பக்கத்து வீடு, அந்த தெருவில் இருக்கவங்களுக்கே நான் ஒருத்தி தைக்கிறதே தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் தைச்சோம்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்மகிட்ட அவங்கக்கிட்ட காசு கேட்க முடியாது. நம்ம தயங்கிட்டே இருப்போம். அவங்களும் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அதனால் நான் அதை பற்றி யாருக்கிட்டேயும் நான் தைக்கிறேன்ற விஷயமே ஒரு 4 வருஷமாக நான் இருந்த இடத்துல தெரியவே தெரியாது. யாருக்குமே சொல்லலை. ஒன்லி கூகுள் பார்த்து வருவாங்க கொடுத்துட்டு போவாங்க. மற்றபடி டன்சோவில் தான் நான் இந்த கொரியர்லாம் சென்ட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நீங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நல்லா நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.